இப்போ சரி ஓகே. எனக்கு குலதெய்வமும் எனக்கு தெரியல. சரி நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? நம்ம கிராமப்புறங்கள்ல இன்னைக்கும் அந்த வழிபாடு இருக்கு. என்னன்னா, ஒண்ணு பிடிமண் எடுத்துட்டு வந்து வச்சு அங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னாக்க, நம்ம எல்லா சாமி படமும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு போட்டு மஞ்சள்ல ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அதுல ஒரு பொட்டு வச்சு இத யார தன்னோட குலதெய்வத்த நெனச்சு அத வழிபாடு பண்ணுவாங்க. இப்போ நீங்க தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? உன்னோட பூஜை அறையில இந்த மாரி ஒரு இத பண்ணிட்டு, ஒரு பன்னீர்ல ஒரு மஞ்சள்ல அத பண்ணி, விரலி மஞ்சள்ல நீ புடிச்சு வச்சுட்டு, நான் அறிந்தோ, அறியாமலோ, தெரிந்தோ, தெரியாமலோ உங்களுக்கு முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைய தவறி இருக்கலாம். இல்ல எனக்கு குலதெய்வம் தெரியாம போயிருக்கலாம். நான் என்ன தவறு செஞ்சிருந்தாலும், எனக்கு வந்து நீங்க நில்லுங்க. எனக்கு அருட்கடாட்சம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு அமாவாசையில இருந்தோ, இல்ல ஒரு பௌர்ணமியில இருந்தோ, அவங்களுக்கு ஒரு தூப தீபம் காட்டி, நீ வழிபாடு செய்ய அதுல உனக்கு உன்னோட குலதெய்வம் அது நேரம் வந்து அதுவா வந்து பேசும். நீ அத விட்டுட்டு ஒரு ஜோசியக்காரர் சொன்னாரு, ஒரு மாந்திரிகர் சொன்னாரு, ஒரு குறி சொல்லுவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க, உன்னோட குலதெய்வத்த அவங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல. இதுதான் விஷயம். நீ இப்படி கூப்பிடு. இந்த மாரி நான் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருக்கேன். என்னைய மன்னிச்சுக்குங்க. என்னோட குலதெய்வம், என்னோட முன்னோர்கள். நீங்க வந்து எனக்கு உறுதுணையா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கூப்பிடு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.